ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் டெட் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கோட பின்னணிக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக கான்ஸ்டியூஷனல் ஆர்டிக்கல் என்ன மாதிரியான ஃபண்டமெண்டல் ரைட்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்டிகல் 21A வந்து கான்ஸ்டியூஷன் வாயிலாக 6 முதல் 14 வயது உள்ள சிறுவர்கள் கட்டாய இலவச கல்வி பெறணும் அப்படிங்கிற ஒரு உரிமையை கொடுக்குது. அந்த உரிமையை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக 2009ஆம் ஆண்டு ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை பார்லிமெண்ட் எனாக்ட் பண்ணுறாங்க. அதே ஆக்டிலேயே செக்ஷன் 23 ஒரு அதிகாரத்தை, அதாவது நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குது. என்ன அதிகாரத்தை வழங்குது அப்படின்னா, ஒரு தரமான கல்வியை கொடுக்கணும் அப்படின்னா தரமான ஆசிரியர்கள் இருக்கணும். அப்படி தரமான ஆசிரியர்களை நியமிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான பவரை என்சிடி, அதாவது நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷனுக்கு கொடுக்குது. அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆசிரியராக ஒரு பணியில் தகுதி ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுதி தேர்வு நடத்தப்படும். அந்த தகுதி தேர்வில் பாஸ் ஆகுறாங்க, அதாவது டெட் எக்ஸாம், டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எக்ஸாம் நடத்தப்படும். அந்த எக்ஸாமில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆசிரியராக பணிபுரிவதற்கு நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா பாம்பே ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் ஆகுது. என்ன வழக்கு அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அதை பேஸ் பண்ணி ஒரு 23 ஆகஸ்ட் 2013 ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. அந்த ரெசல்யூஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டீச்சர்ஸை அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரீ கண்டிஷனாக டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் ரிட்டு ஃபைல் பண்ணுறாங்க. அந்த ரிட்டில் பாம்பே ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இது இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனில் டீச்சர்ஸை தேர்வு செய்கிறதுக்கு உண்டான ரைட்ஸை எந்த விதத்துலேயும் பாதிக்கலை அப்படின்னு சொல்லி இதை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க அப்பீல் போகலை. ஆனால் அதுக்கு அகேன்ஸ்டாக பாம்பே ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பார்ட்டியாக இல்லை. ஆனால் அவர் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி பர்மிஷன் கேட்குறாரு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸ் அலோவ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த சிவில் அப்பீலாக நம்பர் ஆகுது. இந்த மீன் டைம் அதே போல் 7th டிசம்பர் 2021 சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டு ஃபைல் ஆகுது. அது யார் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்லாமிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. எதுக்கு அகேன்ஸ்டாக ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொபோசல் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் கிட்ட வைக்கிறாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் அந்த ப்ரொபோசலை டினை பண்ணுறாங்க. இதுக்கு அகேன்ஸ்டாக இவங்க ரிட்டு ஃபைல் பண்ணுறாங்க. எப்படி டினை பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அந்த ஸ்கூலில் உள்ள சர்ப்ளஸ் அண்ட் எக்ஸஸ் டீச்சர்ஸ் ஷுட் பி எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொபோசலை டினை பண்ணுறாங்க. இதுக்கு எகெயின்ஸ்டாக இவங்க ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணுறாங்க. இந்த ரிட் பெட்டிஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, உயர்நீதிமன்றம் அலோவ் பண்ணுது. என்ன அலோவ் பண்ணுது அப்படின்னா, இந்த சர்ப்ளஸ் ஸ்டாஃப் ஷுட் பி அப்பாயிண்டட் அப்படிங்கிற ரூலுக்கு கீழே இது வராது அப்படின்னு சொல்லி இந்த பெட்டிஷனை அலோவ் பண்ணுறாங்க. இதுக்கு எகெயின்ஸ்டாக இந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதே போல் 2025 மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் ஆகுது. என்ன வழக்கு அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் 2011க்கு முன்னாடி அப்பாயின்ட் பண்ணப்பட்ட டீச்சர்ஸுக்கும் பொருந்துமா, சர்வீஸில் உள்ளவங்களும் இந்த எக்ஸாமை எழுதணுமா, இல்லை ஒருவேளை சர்வீஸில் உள்ளவங்க ப்ரொமோஷனுக்கு தகுதி ஆகுறாங்க அப்படின்னா அவங்க இந்த டெட்டு குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் ப்ரொமோஷனுக்கு செலக்ட் பண்ணப்படுவார்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் நிறைய ரிட் பெட்டிஷன்ஸ் வருது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்னை நீதிமன்றத்தில் இதே மாதிரி இஷ்யூஸில் கேசஸ் ஃபைல் ஆகுது. மதுரை நீதிமன்றத்துலையும் இதே மாதிரி இஷ்யூஸில் ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் ஆகுது. இது ரெண்டுத்துலேயும் ஒரு கான்ட்ராடிக்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. எப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது இந்த 2000 நோட்டிஃபிகேஷன் 2011க்கு முன்னாடி சர்வீஸில் இருக்க டீச்சர்ஸுக்கு இந்த டெட் எக்ஸாம் அப்ளை ஆகாதுன்னும், மதுரை ஹைகோர்ட்டில் இல்லை இது எல்லா டீச்சர்ஸுக்கும், அதாவது சர்வீஸில் இருக்க டீச்சர்ஸ்க்கும் அப்ளை ஆகும். அண்ட் ரெண்டாவது மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்க்கு, இது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் மட்டும் இல்லாமல் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கும் இது அப்ளை ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக இவங்க என்ன பண்ணால் சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நம்பர் ஆஃப் கேசஸ் இது ரிலேட்டடாக பெண்டிங்கில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரிக்கும் போது அதில் 2 மெயின் இஷ்யூ ஃப்ரேம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஷ்யூ 2011க்கு முன்னாடி யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கிறாங்களோ அந்த பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களெல்லாம் இந்த
2011 நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அப்ளை ஆகுமா, அவங்களும் டெட் எக்ஸாம் எழுதி ஆகணுமா, இல்லை அவங்களை எழுதினா தான் அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ க்ரியேட் ஆகுது. ரெண்டாவது இஷ்யூ வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு அப்ளை ஆகுமா அப்படிங்கிற இஷ்யூஸ் வந்து ஃப்ரேம் ஆகுது. இந்த ரெண்டு இஷ்யூஸையும் அலசி ஆராய்ச்சி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இஷ்யூஸ்க்கு வந்து ஆன்சர் கொடுக்குறாங்க. என்ன இஷ்யூனா, அதாவது இந்த 2011க்கு முன்னாடி யாரெல்லாம் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த ஆக்ட் அப்ளை ஆகணும். 2011க்கு முன்னாடி சர்வீஸில் இருக்கிறவங்க வித்தின் 2 இயர்ஸில் டெட் எக்ஸாமை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு. அப்படி கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா அவங்க கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட் கொடுக்கும். என்னென்ன ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் அதில் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஆசிரியர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இருக்குது அப்படின்னா அவர்கள் மட்டும் டெட் எக்ஸாம் வந்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க அதுலேருந்து விலக்கு அளிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனை அடுத்து ரெண்டாவது இஷ்யூ வந்து இந்த ரூல்ஸ் வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு அப்ளை ஆகுமா அப்படிங்கிற கொஸ்டின் எழும்போது நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ், அதாவது நிறைய கான்ஸ்டிடியூஷனல் கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து எழுது. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அர்லியர் ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பிரமாத்தி எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் ட்ரஸ்ட் கேஸ்ன்னு சொல்லி ஒரு லேண்ட்மார்க் இது ரிலேட், அதாவது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு இது அப்ளை ஆகுமா அப்படிங்கிற இஷ்யூஸில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணது. அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு அப்ளை ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அந்த கேஸை எடுத்து ஒரு முன்னுதாரணம் எடுத்தால் இந்த வழக்கில் ஆர்கியூ பண்ணப்படுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயுமே சில முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து ஆராய வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நார்மலாகவே ஒரு ரூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ரூல்ஸோ ஆக்டோ கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸை ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து செல்லாததாகிடும். அதாவது எந்த ரூல் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டை வயலேட் பண்ணுதோ அந்த ரூல் வந்து செல்லாததாயிரும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டு ஆர்டிகல் 30 வந்து சிறுபான்மையினருக்கு ஒரு உரிமை கொடுக்குது. என்ன உரிமை கொடுக்குது அப்படின்னா, சிறுபான்மையினர் வந்து அவங்களோட மொழியையும் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதற்கு உண்டான நிறுவனங்கள் வந்து நிறுவலானும் அதை நிர்வாகம் செய்வதற்கு உண்டான உரிமையையும் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்படி பார்த்தா அப்படின்னா இந்த ரூல்ஸ் வந்து இந்த ஆர்டிகல் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உரிமையை வந்து பாதிக்குது அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. டு ஈக்வாலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா குழந்தைகளும் வந்து தரமான எஜுகேஷன்ஸ் பெறணும்னு சொல்லியிருக்கு. அதே போல் கான்ஸ்டிடியூஷனல் ரூல் என்ன அனுமதிக்குது அப்படின்னா, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து 25% சீட்டு வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் வீக்கர் செக்ஷனில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒதுக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லுது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த செக்ஷனை இந்த ஆர்டிகல் 30யோட பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இதுக்கு முரண்பாடாகுது. ஏன்னா அப்போ அந்த ரூல் வந்து இந்த குழந்தைங்களுக்கும் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனில் உள்ள இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி படி பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த 25% சீட்ஸ் வந்து கிடைக்காம போகுது. ஸோ இது வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டியை இது வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை ஒரு கன்க்ளூஷன் கொடுக்காம இதை வந்து லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கடையில் இது ரிலேட்டடாக நம்ம தமிழோட ஸ்டேட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டேட்டோட எஜுகேஷன் மினிஸ்டர் பொய்யாமொழி அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணாமல் காலியாக இருக்குது. இந்த நிலையில் வந்து இந்த மாதிரி ஒரு ரூலிங் எந்த அளவுக்கு வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ரூலிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதோட டீச்சர் அசோசியேஷன் கிட்டலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு ரிப்போர்ட்டில் கொடுக்குறாங்க. அண்ட் மோரோவர் 2011 ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா டெட் எக்ஸாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2012லேருந்து இப்போ வரைக்குமே 6 டைம்ஸ் தான் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஓவரால் 37,28,483 கேண்டிடேட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் எழுதினதாகவும் அதில் வந்து 1,67,983 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், இன்னும் நிறைய வேகன்சிஸ் நிரப்பப்படாமல் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா ஆல்ரெடி பணியில் இருக்கிற டீச்சர்ஸும் வந்து பாதிக்கப்படுவாங்க, அந்த இடமும் காலியாகும். ஸோ இதனால் நிறைய பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு லீகல் ரிவ்யூஸ் தேவை. ஸோ நம்ம யூனியன் கவர்மெண்ட்டை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக வந்து நிறைய ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி சர்வீஸில் உள்ள டீச்சர்ஸுக்கும் இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மஸ்ட்டு அப்படிங்கும்போது அவங்க கண்டிப்பாக அந்த கொடுக்கப்பட்ட அந்த 2 இயர்ஸ்க்குள்ளே அவங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ரிட்டைர்மெண்ட் பண்ணப்படுவார்கள். அப்போ ரிட்டைர்மெண்ட் பண்ணும்போது அந்த இடமும் காலியாகும். ஸோ அப்படி காலியாகும் போது டீச்சர்ஸ் வந்து குறைபாடு ஏற்படும். ஸோ இதை வந்து எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்னு ஃப்யூச்சரில் தான் தெரியும்.
ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2011க்கு முன்னாடி சர்வீஸில் இருக்கிற டீச்சராக இருந்தாலுமே அவங்க வந்து டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணுறது மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூல் இன்க்ளூடிங் எய்டட் மற்றும் நான் எய்டட் ஸ்கூலுக்கு இது அப்ளை ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ரிலேட்டடாக ஜட்மெண்ட் வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.